வாழ்க்கையில நீங்க மருத்துவர் பக்கமும் போக தேவையில்லை, மருத்துவமனைக்கு பக்கமும் போக தேவையில்லை. நம்ம நினைக்கிற மாதிரி இது டார்க் ஒரு எபிசோடோட ஒரு அட்மாஸ்பியரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்துல குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுன்னு சொல்றான் அல்லாஹ். அதே நேரத்துல எப்ப இறக்கி அருளப்பட்டது அப்படின்னா இரவுல இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இந்த இரவுக்கு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கு. பொதுவா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஆல இம்ரான்ல 190வது வசனம் இறங்குது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அப்படின்னு சொல்லி, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் அறிவுடையவர்களுக்கு திடமாக பல அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை வெறும் அலங்காரமின்றி பூமியுடைய வாழ்க்கை உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கையும் செய்யறோம். அப்போ இந்த பூமியோட வாழ்க்கை இன்னைக்கு நம்ம மக்களை இரவை பகலாக்கி, இரவை ரொம்ப செழுமையாக்கி, இரவை என்டர்டைன்மெண்ட்ல கொண்டு போய், அதே நேரத்துல இரவை நம்ம பல வேலைகள்ல கமிட்மெண்ட்டை அதிகப்படுத்தி இரவை செலவழிக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இடத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லி காமிக்கிறான். ஒன்னு சூரத்துல் ஃபுர்கான் பிரித்து அறிவித்தல் அப்படின்ற அத்தியாயத்திலையும், இன்னொன்னு சூரத்துல் நபா அப்படின்ற அத்தியாயத்திலையும், பெரும் செய்தி அப்படின்ற அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இரவை உங்களுக்கு இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறோம், பகலை வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலம் ஆக்கியிருக்கிறோம். அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் இடையில, இரவுக்கும் பகலுக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலக்குகளுடைய பாதை நமக்கு கண்களுக்கு புலப்படாத மலக்குகளோட பாதை கண்டினியூஸ் சர்க்குலேஷன்ல இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பாதையில் இவர்களை நகர்த்துகிறோம், ஆனால் அதை அறியாமல் இவர்கள் ஆழ்ந்த இருளாகி விடுகிறார்கள், இருளிலிருந்து பகலை கலற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இந்த இருள் ரொம்ப முக்கியம். நம்ம உடல்ல பல விஷயங்களை ஒருங்கிணைக்கிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது, இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்லி காமிப்பான். செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி காமிப்பான். 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி காமிக்குவான். அதே நேரத்துல ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி காமிப்பான். நம்ம நடக்கிற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி இது டார்க் ஒரு எபிசோடோட ஒரு அட்மாஸ்பியரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்லை. இந்த இரவுல அல்லாஹ்வுடைய அருட்கொடை கொண்டு வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில பல நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படுது. இந்த நேரத்துல நம்மளுடைய குழப்ப சிந்தனையிலிருந்து விடுபட்டு, நம்மளுடைய பேராசைகளிலிருந்து விடுபட்டு, நம்மளுடைய ஒரு நிம்மதி இல்லாத மனநிலையிலிருந்து விடுபட்டு, நம்மளுடைய திருப்தி இல்லாத வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு சூரத்துல் ஃபாத்திஹாவையும், குல் அவுது பிரப்பின் நாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அப்படின்ற அத்தியாயத்தையும், குல் அவுது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தையும் நம்ம இரவுல தூங்கும் பொழுது ஓதி, நம்மளுடைய மனக்குழப்பத்திலிருந்தும், மன இச்சையிலிருந்தும், பேராசையிலிருந்தும், பொறாமையிலிருந்தும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்து விடுபட்டு அழகான தூக்கத்தை இஷாக்கு பின்னாடி நம்ம தூங்கி நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க மருத்துவர் பக்கமும் போக தேவையில்லை, மருத்துவமனைக்கு பக்கமும் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் காமிச்சு இந்த வழியில அழகான வாழ்க்கையை நம்ம எதிர்நோக்கி செல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் வழி கொடுத்தானோ, எப்படி ஆகாரங்களை கொடுத்தானோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் வழி காமிச்சானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வழி காமிச்சானோ, அது மாதிரி நமக்கும் பல வழிகளை லேசாக்கி வைப்பான். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு நிகழ்த்தி தருவான். அதனால இளைய சமுதாயமா இருந்தாலும் சரி, கண்ணியமிக்க மோமீன்களே, இரவை வீணாக்காமல் இரவை அல்லாஹ் சொன்ன வழியில் பாதுகாப்பமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.